சோ ஆரம்பிங்க. பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு எதுப்பா? பெருவெடிப்பா, சூரியனின் உதிப்பா, நட்சத்திரங்களின் இயக்கம், வால் நட்சத்திரங்களின் இயக்கம். சோ என்ன வரும்? The universe was formed after dash explosion. Big Bang, rise of sun, movements of stars, comets reactions. என்ன வரும்? ஏ ஏ ஏ ஏ ஏ. சோ என்ன வரும்? ஏ பெருவெடிப்பு. ஓகேயா? சோ பெருவெடிப்பு தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருவெடிப்பு கொள்கை. சரிங்களா? சோ பெருவெடிப்பு தான் நம்மளுக்கு பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு. ஆப்ஷன். சோ புக் பேக் கொஸ்டின்ஸ்னால ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? புக் பேக் கொஸ்டின்ஸ்னால ஆப்ஷன்ஸோட எடுத்துட்டு வந்துட்டு இனிமேட்டு நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ எப்பயும் போல 130 லைவ்க்கு எப்பயும் போல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? அடுத்த கேள்வி. Dash is the unit used to measure the distance between the two celestial bodies. சரிங்களா? சோ என்ன வரும்? இரு வான்பொருட்களுக்கு இடையான தொலைவை அளக்க உதவும் அளவு என்ன வரும்? வானியல் அலகா, ஒளியாண்டா, A மற்றும் B இவற்றில் எதுவுமே கிடையாதா? Astronomical unit, light year, both A and B, none of the above. சோ என்னப்பா வரும்? ஆன்சர் என்ன வரும்? சோம்பேறியாவது உறுதி. சரி ஓகே. 7 மணிக்கு ப்ரீமியர் வீடியோ மேம் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு 7 மணிக்கு வந்து இதாகும். சரிங்களா? ஸோ அதில் வந்து என்னால் உங்களால் இப்படி கனெக்ட் ஆகி பேச முடியாது. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் 1:30 லைவுக்கு என்கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? அவங்க சொல்றது தானே சார் நான் பண்ண முடியும். சரிங்களா? என்னோட டெசிஷன் கிடையாது. ஸோ எனக்கு மேம் என்ன சொல்றாங்களோ அதான் நான் பண்ண முடியும். சரிங்களா? நான் போய் சொல்றேன். சரிங்களா? நான் போய் சொல்றேன். உங்களோட இதெல்லாம் குறைகள்லாம் சொல்றேன். ஸோ என்னப்பா வரும்? ஒளியாண்டு. சரிங்களா? ஸோ ரெண்டாவதுக்கு ஆன்சர் வந்து என்னது? ஒளியாண்டு. ஓகே. ஸோ இரு வான்பொருட்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு அப்படின்றது ஒளியாண்டு. ஒளியோட திசை வேகம் எவ்வளோ? ஒளியோட திசை வேகம் எவ்வளோப்பா? ஒளியின் திசை வேகம் எவ்வளோ? ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும்? சரிங்களா? சோ ஒளியாண்டுல கொடுத்திருப்பான். ஓகேங்களா? 3 lakh. சரிங்களா? சோ 3 லட்சம் கிலோமீட்டர். சோ ஒளியின் திசைவேகம் எவ்வளவு அப்படின்னா ஒரு வினாடிக்கு வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு போகும். ஓகேயா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிங்களா? சோ அடுத்து போலாமாப்பா? சோ புக் பேக் क्वेश्चंस தான கொஞ்சம் வேகமா பாத்துறலாம். Dash is the center of the solar system. Moon, Earth, Sun, Mercury. சூரிய குடும்பத்தோட மையம் என்னது? சந்திரனா, பூமியா, சூரியனா, வெள்ளியா? சோ ஆன்சர் என்ன வரும்? சோ என்ன வரும்? சூரிய குடும்பத்தின் மையம் சன். சூரிய குடும்பத்தின் மையம் சூரியன் தான். சோ பேரே அதுலதான் இருக்கு. சரிங்களா? சோ சூரிய குடும்பம் அப்படினாலே அதுல யாரு? சூரியன் தான் மையமா இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப சூரியன் தான். சரிங்களா? சோ சூரிய குடும்பத்துல சூரியன் வந்து எத்தனை பர்சன்டேஜ் பா இருக்கும்? சோ சூரிய குடும்பம் இருக்கும்ல அதுல சூரியன் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்? 99.8. சரிங்களா? சோ மொத்த நிறையில வந்து சூரியன் வந்து 99.8% இருக்கும். சரிங்களா? சோ மொத்த நிறையில சூரியன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 99.8% இருக்கும். ஓகே. சூப்பர் 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 சூப்பர். சோ கிளியரா? அடுத்து போலாமா? சூப்பர் சூப்பர். சரிங்களா? சோ அப்ப சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் அப்படின்னா ஒண்ணு உள்ள சன் தான். அது எவ்வளவு சூரிய குடும்பத்துல இருக்கு அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 99.8%. ஓகே. அடுத்த கேள்வி. The word planet means என்னப்பா? பிளானட்ன்றதுக்கு அர்த்தம் என்ன? ஸ்டார்ஸ், காமெட்ஸ், ராக்ஸ், வெஞ்சரர். சரிங்களா? கோள் என்ற வார்த்தையின் பொருள் விண்மீன்கள், வால் நட்சத்திரங்கள், பாறைகள், சுற்றி வருபவர். என்ன வரும்? ஓகே 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 சார். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? சரி கோள் என்ற வார்த்தையின் பொருள் என்னப்பா வரும்? சுற்றி வருபவர். சரிங்களா? கோள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சுற்றி வருபவர். மொத்தம் எத்தனை கோள் இருக்கு? சோ கோள் என்ற வார்த்தையின் பொருள் என்ன வரும்? சுற்றி வருபவர். சோ மொத்தம் எத்தனை கோள் இருக்கு? 8 கோள். சரிங்களா? சோ மொத்தம் நம்மளுக்கு வந்து 8 கோள் இருக்கும். சரிங்களா? சோ மொத்தம் நம்மளுக்கு 8 கோள் இருக்கும். கோள் என்ற வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னா சுற்றி வருபவர் அப்படின்னு அர்த்தம்.